உன்னை விட சிறந்த முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு கணவன் மனைவியை பார்த்தோ, மனைவி கணவனை பார்த்தோ, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்தோ, ஏன் பிள்ளைகளே பெற்றோர்களை பார்த்தோ சொல்லலாம். 4 பேர் இல்லாத இடத்துல சொன்னால் ஒன்றும் பாதிப்பு வராது. 4 பேர் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காம நீ முட்டாள், நீ அறிவில்லாதவன்னு அடுத்தவங்க கேட்கும்படியாக நமக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது குடும்பத்தில். அதுதான் நல்லது. இது ஒரு நல்ல பாலிசி, நல்ல பழக்கம். இது எல்லோரும் கையாண்டால் நல்லது. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கணவன் மனைவி 2 பேர். அவங்க வீட்டில் ஒரு காளை மாடு இருக்குது. ஒன்றும் வருமானத்துக்கு வழி இல்லை. மனைவி ஒரு நாள் கணவனை கூப்பிட்டு, இந்த மாட்டை கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க, நம்ம ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு மனைவி சொன்னாங்க. இது நல்ல யோசனையாக இருக்கே, செய்யலாமே அப்படின்னு அவர் மாட்டை பிடிச்சிக்கிட்டு சந்தையை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தார். போகிற வழியில் ஒருத்தன் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் எழுத்தாப்பில். அவன் இவரை பார்த்து சொன்னான், சந்தைக்கா போகிற, இவ்வளோ பெரிய மாட்டை இழுத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம்யா, ரொம்ப லேசானது ஆட்டுக்குட்டி, ஒன்று செய்வோம், என் ஆட்டுக்குட்டியை நீ வாங்கிக்க, அதுக்கு பதிலாக மாட்டை நான் வாங்கிக்கிறேன், நீ ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் ஈஸியாகவும் இருக்கும், கொண்டு போய் விற்று காசு ஆக்கிக்க, நான் மாட்டை பிடிச்சிட்டு போகிறேன். உடனே சரி, மாட்டுக்கு ஆடா, சரி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டு ஆட்டை வாங்கிட்டு திருப்பி சந்தைக்கு போய்கிட்டு இருக்கான். கொண்டு வந்த மாட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டான், ஆட்டுக்காரன்ட்ட. போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒருத்தன் ஒரு சின்ன கோழி, அதை அப்படி கக்கத்தில் வச்சு தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் எழுத்தாப்பில். எங்கேயா போகிற? சந்தைக்கு போகிறேன், விற்று காசாக்க. இங்கே பாரு, இவ்வளோ பெரிய ஆட்டை ஏன் தரன்னு இழுத்துக்கிட்டு போகிற? ஒன்று செய்ய, கையடக்கமாக இருக்கு இந்த கோழி, இந்த கோழியை வச்சுக்கிட்டு ஆட்டை என்கிட்ட கொடுத்துரு, கொண்டு போய் சந்தையில் விற்றுக்க அப்படின்றான். அதுவும் நல்லது தான், ஈஸியாக இருக்கும் தூக்கிட்டு போகிறதுக்குன்னு ஆட்டை கொடுத்துட்டு கோழியை வாங்கிக்கிட்டு இவன் சந்தைக்கு போய்கிட்டு இருக்கான். சந்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. போகிற வழியில் ஒரு பிரியாணி கடை, அங்கே நிற்கிறான், வேடிக்கை பார்க்குறான். பிரியாணி கடையை வேடிக்கை பார்த்தோன்னே பிரியாணி கடைக்காரனுக்கு ஆசை வந்துருச்சு, இந்த கோழியை பிரியாணி ஆக்கணும்னு அவனுக்கு ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணால், டக்குன்னு அந்த கோழி வச்சுருக்கவன்ட்ட, டீ எதுவும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டிருக்கான் பிரியாணி கடைக்காரன். ஆமாம், ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், டீ கிடைக்குமா? டீ கிடைக்கும், ஆனால் அதுக்கு பதிலாக நீ இந்த கோழியை கொடுக்கணும், டீ குடிச்சிக்க, அதுக்கு பதிலாக கோழியை கொடுத்துரு அப்படின்னு கேட்டான். சரி, நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கோழியை கொடுத்துட்டு டீயை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் பின்னாடியே இவன் பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தன் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, இவனை பார்த்துக்கிட்டே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வந்தவன், டேய் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு நான் பக்கத்து வீட்டுக்காரன். என்ன நல்லா இல்லை அப்படின்னு? இங்கே பாரு, ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்தேன், இன்றைக்கி அது டீயில் நிற்கிது, டீயை குடித்து முடிச்சிட்டேன்னா 10 பைசா உன் கையில் இருக்காது. மாட்டுக்கு ஆட்டை மாற்றினேன், ஆட்டுக்கு கோழியை மாற்றினேன், கோழிக்கு டீயை குடிச்சிட்டேன். இப்போ இதை போய் உன் வீட்டில் சொன்னேன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்காரி உன்னைய உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. இன்னும் சொல்லப்போனால் உன்னை விட்டுட்டு ஓடி போக கூட செய்வா. திட்டுன்னு திட்டி தீர்த்துப்பிடுவா. என்ன சொல்கிற அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் மிரட்டினான். உடனே இவன் சொன்னான், என் பொண்டாட்டி அப்படிலாம் திட்டவே மாட்டாங்க, ரொம்ப நல்லவ, வாங்க வீட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லுங்கள், அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க திட்டி என்னை ஏதாவது சொல்லிவிட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா என் வீட்டையே நான் உங்களுக்கு எழுதி தரேன். அப்படி இல்லை, நீங்கள் செஞ்சது நல்லது தான் அப்படின்னு என்னை பாராட்டினா நீங்கள் வச்சுருக்கிற பெட்டி கடையை எனக்கு எழுதி தருவீங்களா அப்படின்னு இவன் கேட்டான். பந்தயம் ரைட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த மாட்டை பிடிச்சிட்டு போனவன் மனைவிக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அம்மா சொல்லிச்சான், அந்த டீயையாவது ருசித்து ரசித்து டீயை குடிச்சிங்களா அப்படின்னு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கு. உடனே பெருமிதமாக பார்த்துருக்கான் யாரை, பக்கத்து வீட்டுக்காரனை. பார்த்தியா, என் பொண்டாட்டி எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு கடைசி என்ன சொல்கிறான், அந்த டீயாவது பசியாடுற மாதிரி ரசித்து சாப்பிட்டியான்னு கேட்டா. பார்த்தியா, அங்கே நிற்கிறாயா என் மனைவி அப்படின்னு பார்த்தான். உடனே அவன் பெட்டி கடை எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டான். இது எப்படி நடந்துச்சுன்னா, 4 பேர் முன்னாடி நம்ம ஆளுகளை திட்டக்கூடாதுங்கிற பாலிசி என் மனைவிக்கு உண்டு. எங்கள் 2 பேருக்குள்ளே சொன்னால் 1008 வீட்டுக்குள்ளே நடக்கும். ஆனால் வெளியே வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அந்த நம்பிக்கையில் தான் இந்த உறுதிமொழியை வாங்கிக்கிட்டு பந்தயத்தில் கலந்துக்கிட்டேன்.
இப்போ மாட்டை விற்று பெட்டி கடை வைக்கணும்னு தான் அவன் முதல்ல போனான். இப்போ பாருங்கள், மாடு ஆடாகி, ஆடு கோழியாகி, கோழி டீயாகி, எப்படியோ பெட்டி கடை வந்துருச்சு பாருங்கள். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.